வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் கடைசியாக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். மொத்தம் 7369 கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 சொல்லிட்டு இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். இவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பைலிங்குவல் தான். இதே மாதிரி நம்ம ஆப்டிடியூடும் அப் டு குரூப் 1 வரைக்கும் பிரித்து வச்சுருக்கோம். இது டாபிக் வைஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கப்பட்ட 9 டாபிக், ஏரியா, வால்யூம், எல்சிஎம், நெட்ஸ், டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பொதுத்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் 2 அண்ட் 2A பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸில் கிளியராக இருந்தீங்கனாலே போதும், நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? அதில் இருக்க 125 கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு 115 ப்ளஸ் எடுத்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியரு. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸில் அவ்வளோக்கு எஃபர்ட் போடாதீங்க. பிலோ ஆவரேஜ் படித்தாலே போதும். பட் உங்களோட முழு கவனமும் லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸில் தான் இருக்கணும். அதில் 125க்கு 115க்கு மேலே எடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் பாருங்கள். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லா மெட்டீரியலும் இருக்குது. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படின்னு டெலகிராம் பண்ணுங்கள். நான் எப்படின்னு சொல்கிறேன். We will meet in next class. Thank you.